வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேத்து கடகம் பத்தி பேசியிருந்தோம்ல. அந்த கடகம்ல இருக்கக்கூடிய 2025 ஏப்ரல் ஃப்ளோல நான் தான் 2024ன்னு சொல்லியிருப்பேன். பட் எண்டுல 2025ன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஒட்டுமொத்தமாக கடகராசிக்காரங்க எல்லாருக்கும் 2025 ஏப்ரல்ல இருந்து ஜூன்ல இருந்து அப்படியே படிப்படியாக ரிலீஸ் ஆகுங்க. சரி, கேள்வி என்ன அப்படின்னா, ஹாய் பிரதர், ஆஃப்டர் 1 இயர் கடகம் கேன் ஹேவ் குட் லைஃப் வித்தவுட் டெப்ட்ஸ். ஓகே, எதுக்கு அஷ்டம சனி நடக்குது? இயல்பாக அஷ்டம சனி என்ன நடக்குது? கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட பிரதர், உண்மையான ஒரு விஷயம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான அமைப்பு, நட்பு, காதல், பணம், உறவு இதெல்லாம் எதுக்காக உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிய வைக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? இயல்பாக அஷ்டம சனி சில கொடுமைகளை பண்ணும் தான். வாழ்க்கையில இன்னும் 10, 15 வருஷம் கழிச்சுட்டு ஏதோ ஒரு பொதுவெளியில நம்ம மீட் பண்றோம் அப்படின்னா, பார்க்குறப்ப நீங்க என்ன ராசின்னு நான் கேட்குறப்ப கடக ராசிண்ணே, நீங்க சொன்ன அஷ்டம சனி எல்லாம் அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லும்போது உங்க கண்கள் கலங்கியிருக்கும். வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத மாதிரியான இழப்புகள் கண்டிப்பான அமைப்புகள்ல இந்த கோச்சார அஷ்டம சனியில இருந்தே தீருங்க. இல்ல எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்க பொய் சொல்றாங்க. ஆனா கடுமையான நிலையில இல்லாம இருக்கிறாங்க, சமாளிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, 2025க்கு பிறகு இது அப்படியே அதுலேருந்து மீண்டு வெளியில வந்துர முடியுமா? இது உண்மையா? ஏன்னா, இப்ப நீங்க கேட்குறீங்க, கடகராசியில புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எல்லாருமே ஒரு மாரி, குறிப்பா பூசமும், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களும் கடுமையான மன அழுத்தத்தில இருக்கீங்கல்ல. 2024ல இருந்து சனி கொடுக்கக்கூடிய கோச்சார நிலை மன அழுத்தங்கள் 100% இருக்கவே இருக்காதுங்க. எப்பொழுதுமே சனி 8ல வந்துட்டாருன்னா தான் கொடுமைகளை செய்வாரு. என்ன பண்ணுவாரு? வேலையை டிஸ்டர்ப் பண்ணுவாரு, வருமானத்த டிஸ்டர்ப் பண்ணுவாரு, குடும்பத்த டிஸ்டர்ப் பண்ணுவாரு, காதல டிஸ்டர்ப் பண்ணுவாரு, படிப்ப டிஸ்டர்ப் பண்ணுவாரு. நீங்க என்ன பண்ணணுமோ அத விட்டுட்டு உங்கள வேலைய பண்ண வைப்பாரு. சோம்பேறியா ஆக்கிருவாருங்க. ஓப்பனாவே சொல்றேன். மெத்தையிலிருந்து எழுந்திருச்சு வேலைக்கு போக கடுப்பா இருக்கும். வேலைக்கு ஏன்டா போறேன்னு இருக்கும். வேலை இடத்துல முடிச்சு வீட்டுக்கு வர ஐயோன்னு இருக்கும். இதெல்லாம் சனியின் இயல்பு. ஓகேங்களா? அஷ்டம சனியில. நான் என்ன பின்னோக்கி போறேனா, அப்படி போறேனா அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த நேரத்துல இருக்கக்கூடிய சில இயல்புகள் உங்களுக்கு சில புரிதல்கள குடுக்க போகுது. ஓகேங்களா? அக்கம் பக்கத்துல பிரச்சனை, எதிர்ல பிரச்சனை, நட்புல பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை வந்தாச்சுல்ல. 2025ல இருந்து இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு உங்களுடைய லக்னத்தின் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில, இப்ப எல்லா கடகராசியும் முடிஞ்சோனே அடுத்து அமெரிக்க பிரசிடென்ட் ஆயிருவீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டத்துல தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ரிலீஸ் ஆவீங்க. கொடுமை கழுத்த புடிச்சிட்டு இருக்காருல்ல சனி, அத விட்டுருவாரு. பட் தசாபுத்தி நீங்க நடந்து போற பாதை அப்படின்றது தசாபுத்தியின் அடிப்படையில இருக்கும். அது கடுமையான தசாபுத்தியா இருந்தா கூட அஷ்டம சனிக்கு அப்புறம் அப்படியே தளர்ந்து நிக்கும். ஏன் அப்படின்னா, எல்லா பக்கமும் பிளாக் பண்றது அஷ்டம சனிங்க. நீங்க எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆணா இருங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணா இருங்க, எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்றவரா இருங்க. ஓகேங்களா? ஆனா, பாத்ரூம் கதவ சாத்திட்டு கண்ணாடி பார்த்து அழுவுற ஒரு டைப்பா தான் இருப்பீங்க, இந்த காலகட்டங்கள்ல. ஓகேங்களா? இத தாண்டி வெளியில வந்துருவீங்க. அதுக்கிடையில எங்கேயும் போய் சாமி பார்த்தோ, ஜோசியம் பார்த்தோ ஏமாந்துராதீங்கன்றதுக்காக கொடுக்கப்படுற வீடியோ தான் என்னோட சைட்லேருந்து வர்ற வீடியோங்க. ஓகேங்களா? நான் ரொம்ப 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 டைரக்ட்டா சொல்லிருவேன். என்னோட ஃபீஸ் இவ்வளோ தான். ஆமா, என் ஃபீஸ் ஹையா தான் இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ராவா உங்கள்ட்ட பரிகாரம்னு சொல்லி காச புடுங்க மாட்டேன். ஜாமான் விக்க மாட்டேன். மந்திரம் பண்ண சொல்ல மாட்டேன். எதுவுமே பண்ண சொல்ல மாட்டேன். ஜோசியத்த பளிச்சுன்னு சொல்லிருவேன். அதனாலயோ என்னமோ கடவுள் எனக்கு செப்டம்பர் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு அப்பாயின்ட்மெண்ட்ஸ. ஓகேங்களா? எப்பொழுதுமே அஷ்டம சனியில இருக்கிறவங்க கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலையில தான் இருப்பீங்க. பணம் பற்றாக்குறையில இருப்பீங்க. அதனால தான் ஜாதகம் கூட பார்க்க வராதீங்க. எங்கேயும் ஜாதகம் பார்க்க போவாதீங்க. என்கிட்டயாவது ஒரு அமௌண்ட் தான் போகும். வெளியில போனீங்கன்னா இந்த பூஜை நேத்து ஒருத்தவங்க சொல்லிட்டு சிரிச்சாங்க. நீங்க 600 வெள்ளி குடுத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்த திருப்பி எழுதிர்றேன்மா. விடிய காலையில அப்படியே மாத்தி எழுதுவேன்னு. இதெல்லாம் முட்டாள்தனம். இப்படிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நீங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலேயே உங்க வாழ்க்கை அமையும். இதுல சந்திரனின் ஒளியின் அடிப்படையில ஜென்ம சனியும், அஷ்டம சனியும் உங்களுக்கு பாதிப்புகள குடுக்கும். கடகராசிக்காரங்க இப்ப பாதிப்புல இருக்கீங்க. 2025 ஏப்ரலுக்கு பிறகுலருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெளியில வருவீங்க. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாசம் எடுத்துக்கும். ஒரு ஜூலைக்கு பிறகு அப்படியே ரிலீஸ் ஆவீங்க. நன்றாக இருப்பீங்க உங்களுடைய பிறந்த ஜாதகத்துக்கு ஏற்றபடி. ஓகேங்களா? இப்ப இருக்கிற மாரியான கஷ்டங்கள் நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு 2026 பிறக்கும்போது 100 விழுக்காடு இருக்காதுங்க. எத நெனச்சு கவலைப்படுறீங்களோ, அந்த கவலை சரியா இருக்கும். எத மறக்க முடியல, போன பலன்ல சொல்லியிருப்பேன் ராசி பலன்ல. காலையில எழுந்திரிச்சோனே எத மறந்துறணும்னு நெனச்சு எழுந்திரிக்க உடனே அது ஞாபகத்துக்கு வரும். காதல் மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுவோம். நல்ல ஒரு வெற்றிக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம், சாதிச்சு காட்டுவோன்ற நிலையில எல்லா கடகராசிக்காரர்களும் 2026ல இருப்பீங்க. என்னங்க 2026க்கு போயிட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமா உங்களுடைய பிரச்சனையே இல்லாத காலகட்டத்த சொல்றேன். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கும்.
வணக்கம்.